கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்திருந்த 39வது நாளில் எந்த வேளையிலும் பிராந்திய அல்லது உலகளவிய போர் வெடிக்கலாம் என்ற அபாயம் உருவாகி இருந்தது. தொடர்ந்து அந்த சூழலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை திறக்க தம்முடன் உடன்படிக்கைக்கு வர ஈரான் இணங்காவிட்டால் அமெரிக்க நேரப்படி இரவு 8 மணிக்கு முழு ஈரானையும் ஒரே இரவில் அழிப்பேன் என்றும், நாகரீகமே மீள முடியாதபடி அனைவரும் செத்து மடிவர், அது நடக்க நான் விரும்பவில்லை, ஆனால் அது அநேகமாக நடக்கும் என்று தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை தொடர்ந்து பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகுவதாக ஈரான் அறிவித்திருந்தது. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர என்று வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் இணைப்பு பலமாக செயல்பட்டு ராஜதந்திர முயற்சிகளை அர்ப்பணிப்புடன் ஒருங்கிணைத்து முன்னெடுத்தன. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர், அமெரிக்க உப ஜனாதிபதி JD வான்ஸ், மத்திய கிழக்குக்கான விசேட தூதுவர் விட்காஃப், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருடன் தொடர்பில் இருந்து சமரச பேச்சுக்களை முன்னெடுத்தார். இந்த சூழலிலேயே ட்ரம்ப் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். ஈரான் தம்முடன் உடன்படிக்கைக்கு வராவிட்டால் ஈரானின் பாலங்கள், மின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கி அளிக்கப்படும் என்று கடந்த திங்களன்று 48 மணத்தியால காலக்கெடு விதித்திருந்தார். அந்த காலக்கெடு முடிவுற இருந்த சூழலில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை பதிவிட்டிருந்தார். இந்த யுத்தம் ஆரம்பமானது முதல் ட்ரம்ப் பயன்படுத்தி வந்த ஆத்திரமூட்டும் சொல்லாடல்களில் அதிக உச்சபட்ச அச்சுறுத்தல் மிக்க வசனங்களே இவை. அதே நேரம் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் அடிக்கடி எச்சரிக்கைகள் விடுக்கவும் காலக்கெடுகள் விதிக்கவும் அவர் தவறவில்லை. என்றாலும் முழு ஈரானையும் ஒரே இரவில் அழிப்பேன், நாகரிகமே மீள முடியாதபடி அனைவரும் செத்து மடிவர் என்ற இந்த அச்சுறுத்தல் உலக தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியினர் சிலரை கலக்கமடைய செய்தது. சில குடியரசுக் கட்சியினரும் வெள்ளை மாளிகை உதவியாளர்களும் இந்த அச்சுறுத்தலை ஒரு பேச்சுவார்த்தை உத்தி என்று நியாயப்படுத்திய போதிலும் பலர் கவலை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இன்றைய நவீன யுகத்தில் ஒரு நாகரிகத்தை அழித்து மக்களை கொன்றளிக்கப் போவதாக ஒரு நாட்டின் தலைவர் எச்சரிக்கும் அளவுக்கு நிலை காணப்படுகின்றது என்றால் உலகம் இன்னும் இருண்ட யுகத்திலா இருக்கின்றது என்ற கேள்வியை மனித உரிமை ஆர்வலர்கள் எழுப்பியிருந்தார்கள். இவரது இந்த எச்சரிக்கை முழு உலகிலும் உச்சபட்ச பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்காகவே இத்தகைய எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார் என்ற கதை பட்டி தொட்டியெல்லாம் பரவியது. அது பெரும் பேசுபொருளாகி இருந்தது. மனித வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க நாகரிகங்களில் ஒன்றாக விளங்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரசீக நாகரிகத்திற்கு உரிமை கொண்டாடும் ஈரானை அழித்தொழிப்பதென்பது உலகிற்கே பேரழிவாக அமையும். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை வெளியான சொற்ப நேரத்தில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் 14.2 மில்லியன் ஈரானியர்கள் ஈரானை பாதுகாக்க தங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க முன்வந்தார்கள். அவர்களில் ஒருவனாக நானும் இருக்கின்றேன் என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் உலக கத்தோலிக்க மக்களின் தலைவரான பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ ஈரானிய நாகரிகத்தை அழித்து விடுவேன் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான எந்த ஒரு தாக்குதலும்
சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்றும் அதனால் போரை நிராகரித்து அமைதி காக்கப்படுமாறு தங்கள் அரசியல் தலைவர்களையும் பாராளுமன்ற பிரதிநிதிகளையும் வலியுறுத்துமாறு அமெரிக்கர்களையும் ஏனைய நல்லெண்ணம் கொண்ட மக்களையும் அவர் கேட்டுக்கொண்டும் இருந்தார். குறிப்பாக அநியாய போர் என்று பலரும் கூறும் இந்த போர் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருவதோடு எதற்கும் தீர்வு காணாத ஒரு போரை நிராகரிக்குமாறும் அவர் கூறியிருந்தார். நல்லெண்ணம் கொண்ட மக்கள் அனைவரும் தங்கள் அரசியல் தலைவர்களையும் பாராளுமன்ற பிரதிநிதிகளையும் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானவை என்பதையும் அவை மனிதர்களால் செய்யக்கூடிய வெறுப்பு, பிளவு, அழிவு ஆகியவற்றின் அடையாளம் என்பதையும் நாம் அனைவரும் அமைதி காக்க பாடுபட விரும்புகின்றோம் என்பதையும் அவர்களுக்கு நினைவூட்டுமாறு அவர் வலியுறுத்தியிருந்தார். பரிசுத்த பாப்பரசரின் இந்த அழைப்பை தொடர்ந்து உலகின் பல நாடுகளும் டிரம்பின் கூற்றை கண்டித்ததோடு போரை நிறுத்துமாறும் வலியுறுத்தலாயின. குறிப்பாக அமெரிக்காவின் G7 மற்றும் நேட்டோ நேச நாடுகளான இங்கிலாந்து, கனடா ஆகிய இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்குமாறு டிரம்பை வலியுறுத்தியிருந்தன. ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் ஒரு முழு நாகரிகத்தையே அழித்து விடுவோம் என்றும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளை தாக்குவோம் என்ற அச்சுறுத்தல்கள் விடுப்பது உட்பட கடந்த சில வாரங்களாக மத்திய கிழக்கு போரில் அனைத்து தரப்பினராலும் பயன்படுத்தப்பட்டு வரும் ஆத்திரமூட்டும் சொல்லாடல்களை கண்டிப்பதாக குறிப்பிட்டதோடு இது அருவருப்பானது. இதுபோன்ற அச்சுறுத்தல்களை செயல்படுத்துவது மிக கடுமையான சர்வதேச குற்றங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் பொதுமக்களிடையே அச்சமும் பீதியும் பரவுவதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் டிரம்பின் அச்சுறுத்தலை பொறுப்பற்றதும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க கூடியதுமாகும் என்றும் கண்டனம் தெரிவித்தும் இருந்தார்கள். அமெரிக்க காங்கிரஸில் இருக்கின்ற ஜனநாயக கட்சியின் சட்டம் இயற்றுபவர்கள் ஜனாதிபதியை முற்றிலும் மனநிலை பிறந்தவர் என்று கூறியிருந்தார்கள். மேலும் ஈரானின் ஐநா தூதர் டிரம்பின் அச்சுறுத்தலை மிகவும் பொறுப்பற்றதும் ஆழ்ந்த கவலைக்குரியதுமாகும் என்றும் கூறியிருந்தார். டிரம்பின் இந்த அச்சுறுத்தல் உலகெங்கிலும் இருந்து கடுமையான விமர்சனங்களை ஈர்த்திருந்தது. இந்த நிலையில் ஈரானிய மக்கள் தங்கள் மின் நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமெரிக்க இஸ்ரேலிய தரப்பினரால் தாக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக கடந்த 7ஆம் தேதி முதல் மனித சங்கிலி போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். மின் நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைகளின் பேச்சாளர் ஈரானின் உட்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் வளைகுடா நாடுகளின் உட்கட்டமைப்புகளும் தாக்கியளிக்கப்படும் என்று எச்சரித்தார். அந்த பின்னணியில் சவுதி பஹ்ரைன் பாலம் நேற்று முன்தினம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. ட்ரம்ப் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள ஈரானும் அதற்கு சாதகமான சமிஞ்சையை வெளிப்படுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் இருதரப்புக்கும் இடையில் 2 வார கால யுத்த நிறுத்தம் நேற்று அதிகாலை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் இணக்கம் காணப்பட்டிருக்கின்ற 10 அம்ச திட்டத்தின் கீழ் அமெரிக்க ஈரான் பிரதிநிதிகளுக்கு இடையில் நாளைய தினம் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடாவிலும் உலகின் பல நாடுகளிலும் நிலவிய போர் பதற்ற பரபரப்பு தணிந்து புதிய நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. எரிபொருள் விலையும் உலக சந்தையில் வீழ்ச்சியடையவும் தொடங்கியது. இவை அனைத்தும் யுத்தத்திற்கு எதிரான பிரதிபலிப்புகளே அன்றி வேறில்லை என்று சொல்லியும் கூறலாம். ஆகவே உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.